அன்புள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் மோட்டார் டுடே டிவியின் பார்க்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சுதந்திர தின விழா 79ஆம் ஆண்டை முன்னிட்டு 9 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் முக்கியமான அறிவிப்பு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இதனால் யாருக்கு லாபம் என்றால், கார்ப்பரேட் நிறுவனம் டாடா கம்பெனியினுடைய நிர்வாகம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்திருக்கு. அவர்கள் தான் பல பகுதியில் இடத்தை தேர்வு செய்து பயிற்சி பள்ளி ஆரம்பிப்பதற்காக அரசுக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. முதல் கட்டமாக போன போக்குவரத்துறை ஆணையர் கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியிலே ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆரம்பிப்பதற்காக இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடத்தை தேர்வு செய்கிற பொழுது மாவட்டத்தில் இருக்கின்ற வட்டார போக்குவரத்து அலுவலர், ஜேடிசி, ஆணையர், டாடா கம்பெனியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அந்த இடத்தை போய் பார்த்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடங்க இருக்கிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அரசே இதை நடத்தவில்லை. ஒரு தனியார் நிறுவனம் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை நிறுவுவதற்காக அரசு துணை போகின்றது. தற்போது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் பல ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தனியாருது. அவர்கள் தனிப்பட்ட முறையிலே மக்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் வாகனத்திலே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தி அவர்கள் மூலியமாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலே அந்த பயிற்சி பெற்ற மாணவர் ஓட்டுநர் உரிமம் பெறுகிறார். ஆனால் அதையெல்லாம் முடக்குவதற்காக அவர்கள் வாழ்வில், ஓட்டுநர் பயிற்சி பள்ளியினுடைய வாழ்வில் மண்ணை அள்ளி போடும் விதமாக, சாப்பாட்டில் மண்ணை போடும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் சுதந்திர தினத்தில். தயவுசெய்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்து, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க, அந்த அங்கீகாரம் கொடுத்தது நீங்கள் தான், பறிக்கிறது நீங்கள் தான். அவருடைய குடும்பம் வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்று தற்போது நினைத்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் முதல்வர் அவர்கள். உடனடியாக அது செய்ய முடியாது. இன்னொரு 8 மாதம்தான் இருக்குது. ஆட்சி மாற்றங்கள் வரலாம், அல்லது இவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இப்போ அறிவித்த முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களே திரும்பவும் முதலமைச்சர் ஆகலாம். தற்போது பல அதிகாரிகள் திரும்பவும் வெயிட்டிங் லிஸ்ட்டு, கட்டாய விடுப்பு. பல பேரை எடுத்தீங்க வேலைக்கு, ஆர்டிஓவே கிடையாது, சில இடத்துல வேக்கண்டாகவே இருக்குது, அவர்களுக்கு கட்டாய விடுப்பு கொடுத்துட்டீங்க. மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பணியிடம் நிரப்பப்படாமலே 120 கிலோமீட்டர் ஒரு அதிகாரி போயிட்டுருக்கார். வாரத்தில் 3 நாள் இன்சார்ஜாக வேலை செய்கிறாரு, 2 நாள் பகுதி அலுவலகத்தில், அவர் அலுவலகத்தில் ரெகுலர் டியூட்டி பார்க்குற இடத்துல அவர் பார்த்துட்ருக்கார். இது போன்று பல அதிகாரிகள் 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் பயணித்து அவர்கள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மாற்றுப்பணி செய்யக்கூடிய அவலம், மன உளைச்சல். அவங்க காரில் வரும்போது என்ன நடக்குன்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் சாலையினுடைய கட்டமைப்புகள், சாலையினுடைய விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்தே வருது. இதெல்லாம் பார்க்குற போது இந்த அதிகாரிகள் அவர்களே வாகனத்தை ஓட்டி வரும் சூழ்நிலை உண்டாகிறது. தயவுகூர்ந்து இப்போ இருக்கிற போக்குவரத்துறை ஆணையர் பெண் அதிகாரி அவர்கள் கணக்கில் வச்சு உடனடியாக பணியிடத்தை நிரப்ப வேண்டும். அவங்களுக்கு 2026 பணி ஓய்வு பெற போகிறாங்க. இருந்தாலும் கூட பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே
பல மோட்டார் வாகன ஆய்வாளர்களையும் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகளையும் உடனடியாக பணிக்கு அவர்களை நிரந்தரம் பண்ண வேண்டும், அவருடைய இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஆணையர் செய்வாரா? இன்றைக்கு புதியதாக வந்த போக்குவரத்துறை ஆணையர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு 5 மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்குவதாக 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். நல்ல செய்தி. வாழ்நாளில் போக்குவரத்துறையில் இப்போ தான் முதல் முறையாக அரசுகிட்ட ஒரு நற்சான்றிதழ் வாங்குகிறாங்க. அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வழங்கியிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வழங்கலை. யாராருக்கோ ஒரு சான்றிதழ் கொடுத்தாரு. போக்குவரத்துறைக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்கல. போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்தாரு, ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்தாரு, சமூக சேவர்களுக்கு கொடுத்தாரு. ஏதோ எவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. ஏன் இந்த துறையும் மட்டும் அவர் கண்டுக்கல அப்படிங்கிற மனக்குறையும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தினுடைய அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னன்னா, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. அதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு பாராட்டும். ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆரம்பிப்பேன், தொடங்குவேன் என்ற செய்திக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல லட்ச குடும்பங்கள் இதை நம்பி, ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை நம்பி வாழ்வாதாரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பேர் இழப்பாக இருக்கும். அதற்காக முதல்வர் அவர்கள் இந்த பயிற்சி பள்ளி தொடங்குறத தனியார் நிறுவனம் டாட்டாக்காரங்கிட்ட கொடுக்கறத விட்டுட்டு அரசே தொடங்குறதா இருந்தால், அரசு அதிகாரிகளை வச்சு தொடங்குறதா இருந்தால் மிகப்பெரிய சந்தோஷம், பொதுமக்கள் வரவேற்பார்கள். ஓட்டுநர் பயிற்சி பள்ளி போராடுவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் இந்த அறிவிப்பை பார்த்த உடனே ஒரு மன உளைச்சலும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டு இருக்கும் என்று அவர்கள் மத்தியிலே பேசிக்கொள்வதை நாம் காதால் கேட்க முடிகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் என்னுடைய மோட்டார் டுடே இதழிலும் மோட்டார் டுடே டிவி செய்தியிலும் பல செய்திகள் வெளியிடும் பொழுது நான் கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை, வேண்டுகோள், தமிழக முதல்வரும் போக்குவரத்துறை அமைச்சரும் போக்குவரத்தினுடைய ஆணையர்கிட்டையும், ஏன் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலே பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு சுதந்திர தின விழாவில் ஒரு நற்சான்றும் ஒரு பதக்கமும் வழங்கக்கூடாது? திறமையாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்கிறார்கள், அவர்கள் பணியை சிறப்பாக செய்கிறார்கள், விடுமுறை எடுப்பது கிடையாது, சொன்ன வேலையை சிறந்த நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே செய்கிறார்கள். அதே போன்று வாகன தணிக்கையில் பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு ஏன் நீங்கள் ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று நான் பல முறை செய்தியாக வெளியிட்டிருக்கிறேன். இது சில வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு மட்டுமே தெரியும். 10 ஆண்டு காலமாக பல என்கொயரி முடிந்த நிலையில் டிசி அலுவலகத்தில் அந்த ஃபைல் அப்படியே கிடக்கு. அந்த அதிகாரிகள் வாழ்வாதாரத்தை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், மன உளைச்சலில் இருக்காங்க. முடித்த என்கொயரியை அவர்களுக்கு உண்டான பதிலை அரசாங்கம் இன்னும் தரவே இல்லை. ஒவ்வொரு அதிகாரிகளும் கிரேடு 2ல் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்காங்க. கிரேடு 1ல் இருக்கிறவங்க வேறு, கிரேடு 2ல் இருக்காங்க. அவர்களுக்கு பணி உயர்வு கிடைப்பதில் ரொம்ப சிரமம் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஓ, அவர்களும் பல ஆர்டிஓக்கள் வழக்குகள் முடிந்தும் என்கொயரி முடிஞ்சும் நிலுவிலே வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துறையினுடைய பெண் ஆணையர் அவர்கள் இந்த வாரத்தில் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க. யார் யார் என்கொயரி முடித்து ஃபைல் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது நாம் ஏற்கனவே தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போயாவது ஆணையர் புதுசாக ஒரு அந்த பெண் அதிகாரி அந்த ஃபைலை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு புதிய ஆணையர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை
கூறுவதோடு முக்கியமான செய்தி, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பல அதிகாரிகளை திட்டமிட்டு கையும் களவுமாக பிடித்து அவர்கள் லட்சக்கணக்கில் பணம் வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து அவர்கள் மேல் ஒரு எஃப்ஐஆர் எழுதுவது தற்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் விடுமுறை நாளில் ஒரு செக்கிங்க்கு போயிட்டுருக்கார். வாகன தணிக்கை செய்கிறார். வாகன தணிக்கை செய்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். அந்த நேரத்தில் அந்த அதிகாரியை பிடிச்சி பணம் எவ்வளோ வச்சுருந்தாரு, கூட இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறதுனா அவர்கள் மேல் ஒரு வழக்கை போடுகிறார்கள், ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அவருடைய செல்போனையும் பறிச்சுக்கிறீங்க. அதே போல் தூத்துக்குடியில் ஆர்டிஓ பாவம், அவரையும் பணம் வச்சுருந்தாருன்னு சிக்கலில் விட்டீங்க. திருச்சி பிராட்டியூரில் பணம் வச்சுருந்தாருன்னு ஆர்டிஓ பிடிச்சிங்க. நாம் கேட்பது காவல்துறை அதிகாரிகளிடம், ஒரு அதிகாரி மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா விடுமுறை நாட்களிலோ அல்லது ஏதாவது வேலை முடிஞ்சு போகும் பொழுதோ குடும்ப தேவைகளுக்காக, தன்னுடைய மகள் திருமணத்திற்காக நகை வாங்குவதற்காகவோ அல்லது வேறு துணிகள் உடுப்புகள் வாங்குவதற்காகவோ ஏதேனும் ஒரு பணத்தை அவர் கொண்டு வருவார். அதை நீங்கள் கணக்கில் வராத பணம்னு சொல்லி பிடிச்சி பண்ணிங்கன்னா மன உளைச்சல் ஏற்படும். ஒரு அதிகாரி வீட்டில் ஒரு முறை போய் பெயர் சொல்ல விரும்பல, பல லட்ச ரூபா இருக்குன்னு பிடிக்கிறீங்க. மகளுக்கு திருமணத்தை வச்சிடுறாரு, நகை எடுக்கணும், நகை கடையில் பில்லோடு இருக்குது, நகை கடையில் வந்து வச்சுருங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா காசையும் கொண்டு வர்றாரு, வீட்டில் வச்சுருக்காரு. நகை கடைக்கு போகணும். போகிற நேரத்தில் வீட்டில் போய் சர்ச்சை பண்ணி இத்தனை லட்ச ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொல்லி பண்ணுற போலீஸ் அதிகாரிகள் யோசிச்சு பாருங்கள். அந்த குடும்பம், அந்த கல்யாணமே நின்று போச்சு. அந்த அதிகாரிலாம் மன உளைச்சலோடு இருக்காங்க. அந்த அதிகாரிக்கு கீழே இருந்தவங்கலாம் இன்றைக்கி ஆர்டிஓ. என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஸ் பெண்டிங்கு, இன்னும் அந்த தீர்ப்புகள் வழங்கப்படவே இல்லை. ஏன் வழங்கலை? அவங்கெல்லாம் இன்னும் வந்து கிரேடு 2லேயே இருந்துட்டு, கிரேடு 1லேயே இருந்துட்டு இப்படியே வந்து அவங்களுடைய காலத்தை தள்ளணுமா? தயவுசெய்து ஆணையர் அவர்கள் இதை கணக்கில் வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏன் இந்த மாதிரி இவங்க சிக்கலில் விடுறாங்க, அதிகாரிகள் மன உளைச்சலோடு வேலை பார்க்குறாங்க, இதை கொஞ்சம் தவிர்க்கணும். உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் பிடிங்க, தப்பே கிடையாது. ஆனால் வேணும்னே போய் பிடிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, போக்குவரத்தினுடைய ஆணையர் அவர்கள் என்ன செய்யணும்னா, தமிழ்நாட்டினுடைய முதன்மை செயலாளர்கிட்ட உட்காந்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு தனி பிரிவாகத்தான் செயல்படணும். எல்லாத்துக்கும் பிரிவு வச்சுருக்கீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரே போலீஸ் ஆஃபீஸர் தான், போலீஸரு, இன்ஸ்பெக்டரு, இவங்க தான் வர்றீங்க. சிபிசிஐடி மாதிரியோ ஏதோ ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இவர்களும் தனியாக ஒரு துறையை வைக்கணும். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு தனியான அமைப்பாக செயல்பட அரசு முன் வரணும்னு சொல்லி முதன்மை செயலாளர்கிட்ட ஆணையர் அவர்கள் பேசணும். இதை ஒரு லெட்டராக அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க பரிசீலிப்பாங்க. மேலும் பொதுமக்கள் நிறைய இடத்துல, நிறைய அலுவலகங்களில் மணிக்கணக்கில் காத்துட்டு உட்காந்துருக்காங்க, அலுவலர் இல்லாத குறையினால். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்தில் செலுத்தணும். இன்றைக்கி செலுத்தின முதலமைச்சர் 9 அறிக்கை கொடுத்தாரு. நான் வந்து 9 அறிக்கையிலே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடங்குவேன்னு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடங்குகிற முதல்வர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதிகாரிகள் ஆர்டிஓ இல்லை, இப்போ மோட்டார் வாகன ஆய்வாளர்களில் ஓயா கிடையாது, டிரைவர் கிடையாது, சூப்பரண்டு கிடையாது,
நேர்முக உதவியாளர் கிடையாது, அசிஸ்டண்ட் கிடையாது. பல அலுவலகங்கள் மூடியே கிடக்கிற மாதிரி கிடக்கு. இதுக்கு ஏன் அவர் முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கல? தயவுசெய்து முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் கவனத்தில் எடுத்து மக்களுடைய குறையை தீர்ப்பதற்கு நிறையா திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள். அதில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த குறை போக்குவரத்துறை, இந்த துறையில் முக்கியமான துறை, பல கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய துறை. இதற்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்வை எடுத்து பற்றாக்குறை இருக்கிற அதிகாரிகளை உடனடியாக பணியிடத்தை நிரப்பணும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற தற்போது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு உடனடியாக பணியிடம் செய்யணும். ஏற்கனவே இருந்த 10-12 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து திரும்ப அவங்கள டியூட்டிக்கு போட்டீங்க, ஜாயின் பண்ண சொன்னீங்க. அவங்க ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சம்பளமே இன்னும் 5 மாதம் 6 மாதத்துக்கு சம்பளம் தரல. ஒரு சிலரை கட்டாயமாக நீங்கள் லீவு லெட்டரை கொடுங்கன்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கிறீங்க. இதெல்லாம் தவிர்த்து அவர்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் எவ்வளோ மாதம் இருந்தார்கள் என்று கணக்கிட்டு அவர்களுக்கு உடனடியாக சம்பளத்தை நீங்கள் வழங்கணும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் அவர்களுக்கு உண்டான கோரிக்கை தான். மக்களுடைய சேவைகள் போக்குவரத்துறையில் அதிகமாக இருக்குது, போக்குவரத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் இனி வரும் காலங்களில் யார் யார் முதன்மை இதில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வில் மக்கள் மத்தியில் எடுத்து செல்கிறார்கள் என்பதை கணக்கிலிட்டு அவர்களுக்கும் ஒரு அவார்டு கண்டிப்பாக முதலமைச்சர் கையில் கொடுக்கணும். இப்பயுமே முதலமைச்சர் கையில் இந்த ஆகஸ்ட் 15 79வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் கொடுப்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கொடுத்த மாதிரி தெரியல. தயவுகூர்ந்து பொதுமக்கள் அனைவரும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருந்தால் நீங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகமோ அல்லது பகுதி அலுவலகத்திற்கு போய் நாள் கணக்கில் காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பதால் நீங்கள் அந்தந்த பகுதியிலே இப்பொழுதும் சொல்கிறேன், போராடுங்கள், மக்களை திரட்டி போராடுங்கள். போராடினால் வெற்றி பெறலாம். அரசு அலுவலர் உடனடியாக எங்களுக்கு வாரத்தில் 5 நாள் வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் மோட்டார் வாகன சட்டத்தினுடைய மோட்டார் வாகன ஜேடிசி டிடிசி 2 அதிகாரிகள் இருப்பார்கள் ஒரு மாவட்டத்தில். ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இப்போ ஜேடிசி டிடிசி வேலை பார்க்குறாரு, ஜேடிசி வேலையும் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் டிடிசி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த செய்தியை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.